சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அனைத்து மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பான வணக்கம். இங்கு நாம சொல்ற பெயர்ச்சி பலன்கள் எல்லாமே பொது பலன்கள் தான். வாக்கிய பஞ்சாங்கப்படி கிரக நிலைகளை வச்சு கணிச்சு சொல்ற பலன்கள் தான் இது. ஆனா இது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒரே மாதிரி நடக்காது. உங்களுக்கான உண்மையான சாதக பாதக நிலைகள் உங்க ஜனன கால ஜாதகம், கிரக நிலைகள் மற்றும் நடைபெற்று வரும் தசாபுக்திகள் ஆகியவற்றின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படும். அதனால இந்த பலன்களை ஒரு பொதுவான வழிகாட்டுதலா எடுத்துக்கோங்க. அந்த வகையில ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி என்னென்ன பலன்களை தரப்போகுதுன்னு பார்ப்போம். அன்பான கன்னிராசி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்தா இந்த விசுவாவசு வருடம் மாசி மாதம் 22ஆம் நாள், அதாவது 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில சரியா 7:56 மணிக்கு கர்மகாரகன் சனி பகவான் இதுவரைக்கும் உங்க ராசிக்கு 6ஆம் இடமான கும்பராசியில இருந்துட்டு இப்போ 7ஆம் இடமான மீன ராசிக்குள்ள நுழைய போறாரு. பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல அவர் எடுத்து வைக்கிற இந்த அடி கன்னிராசிக்காரங்களுக்கு கண்டக சனி அப்படிங்கிற ஒரு காலத்தை ஆரம்பிச்சு வைக்குது. கண்டக சனினா உடனே பயந்து நடுங்க வேண்டியதில்ல. இது உங்க வாழ்க்கையில சில உறவுகளையும் பொறுப்புகளையும் சீர்தூக்கி பார்க்க வைக்க போற ஒரு காலமா அமைய போகுது. கன்னிராசிக்கு இப்போ 7ஆம் இடத்துல சனி பகவான் வரதுனால கூட்டு தொழில் மற்றும் வாழ்க்கை துணை விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். 7ஆம் இடம்ங்கிறது உங்களோட பார்ட்னர்ஷிப் மற்றும் களத்திர ஸ்தானத்தை சொல்லக்கூடிய இடம். இதுவரைக்கும் நீங்க ஒரு தனி ஆளா போராடி இருப்பீங்க. இப்போ மத்தவங்களோட ஒத்துழைப்பு தேவைப்படும். ஆனா அதே சமயம் உங்களோட வாழ்க்கை துணைகிட்ட சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரலாம். ஒருத்தர் புரிஞ்சுக்காம பேசுறதுனால குடும்பத்துல அமைதி குறைய வாய்ப்பு இருக்கு. அதனால எதையும் பெருசு பண்ணாம விட்டு கொடுத்து போறதுதான் இப்போதைக்கு புத்திசாலித்தனம். திருமண முயற்சிகள்ல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இழுபறிக்கு பின்னாடி தான் நல்ல வரன் அமையும். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. ஏன்னா கண்டகசனி நேரத்துல எடுக்கிற முடிவுகள்ல நிதானம் ரொம்ப அவசியம். சனி பகவான் மீனத்துல உட்கார்ந்துகிட்டு அவரோட 3ஆம் பார்வையால உங்களோட 9ஆம் இடமான ரிஷபராசியை பார்க்கறாரு. 9ஆம் இடம்ங்கிறது பாக்கியஸ்தானம் மற்றும் தந்தை வழி உறவுகளை சொல்லக்கூடிய இடம். இதனால அப்பாவோட உடல் நலத்துல சின்ன சின்ன தொந்தரவுகள் வரலாம். பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல சில தடைகள் வர வாய்ப்பு இருக்கு. ஆனா சனியோட பார்வை படுறதுனால ஆன்மீக பயணங்கள் அதிகமா மேற்கொள்வீங்க. கோயில் குளம்னு அலைஞ்சு மனசுக்கு ஒரு பெரிய நிம்மதியை தேடிக்குவீங்க. தூரதேச பயணங்கள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் வரும். ஆனா அதுல சில அலைச்சல்கள் இருக்கும். உயர்கல்விக்காக முயற்சி பண்றவங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன் கிடைக்கும். உங்களோட குருமார்கள் மற்றும் பெரியவங்களோட ஆசீர்வாதம் இந்த நேரத்துல உங்களுக்கு பெரிய பக்கபலமா அமையும். அடுத்ததா சனி பகவான் அவரோட 7ஆம் பார்வையால உங்க ராசியையே பார்க்கறாரு. கன்னி ராசிய சனி பகவான் நேருக்கு நேரா பார்க்கறதுனால உங்க உடம்புலையும் மனசுலையும் ஒரு மந்தத்தன்மை வந்து உட்காரும். எப்ப பார்த்தாலும் தூக்கமா வருதே, இல்லனா எந்த வேலையையும் செய்யவே பிடிக்கலையேன்னு தோணும். முகத்துல ஒரு சின்ன வாட்டம் தெரியும். ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். குறிப்பா செரிமான பிரச்சனைகள் இல்லனா ஒற்றை தலைவலி வரலாம். ஆனா ஒரு விஷயம், சனி பகவான் உங்க ராசியை பார்க்கறதுனால நீங்க ரொம்ப யதார்த்தமா நடக்க ஆரம்பிப்பீங்க. கற்பனை உலகத்துல இருந்து வெளியே வந்து நிஜ வாழ்க்கையை நேருக்கு நேரா சந்திப்பீங்க. உங்களோட ஆளுமை திறன்ல ஒரு முதிர்ச்சி தெரியும். மத்தவங்க மத்தியில நீங்க ஒரு கௌரவமான மனுஷனா தெரியணும்னு ஆசைப்படுவீங்க. சனி பகவானோட 10ஆம் பார்வை தனுசு ராசி மேல விழுது. தனுசு ராசி உங்களுக்கு 4ஆம் இடம், அதாவது சுகஸ்தானம், தாய் மற்றும் வாகனங்களை சொல்லக்கூடிய இடம். இதனால அப்பாவுக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகள் வந்து போகலாம். வீட்டை புதுப்பிக்கிறது இல்லனா வண்டி வாகனங்களை மாத்துறது பத்தி யோசிப்பீங்க. ஆனா புதுசா வீடு கட்ட தொடங்குறப்போ நிதானம் தேவை. வேலையில இருக்கிறவங்களுக்கு வீடு மாற வேண்டிய சூழல் வரலாம். சிலருக்கு வேலையில அலைச்சல்கள் அதிகமா இருக்கும். இதனால குடும்பத்தோட நேரம் செலவிட முடியலையேன்னு வருத்தப்படுவீங்க. வசதி வாய்ப்புகள்ல சில குறைபாடுகள் தெரியலாம். ஆனா 10ஆம் பார்வைங்கிறதுனால நீங்க போடுற கடின உழைப்பு உங்க குடும்பத்துக்காக ஒரு நல்ல அடித்தளத்தை அமைச்சு கொடுக்கும். சொத்துக்கள் வாங்குறப்போ வில்லங்கம் எதுவும் இருக்கான்னு நல்லா செக் பண்ணிக்கோங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்காரங்களுக்கு இது ஒரு போராட்டமான காலமா இருந்தாலும் லாபம் குறையாது. கூட்டு தொழில் பண்றவங்க பார்ட்னர்கிட்ட கணக்கு வழக்குல ரொம்ப தெளிவா இருக்கணும். சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் அதை வெளிப்படையா பேசி தீர்த்துக்கோங்க. புதுசா தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க இப்போதைக்கு இருக்கிற முதலீட்டை வச்சு மெதுவா நகர்றது நல்லது. வாடிக்கையாளர்கள் கிட்ட உங்களோட பேச்சை குறைச்சிக்கிட்டு செயல்ல காட்டுங்க. வியாபாரத்துல போட்டிகள் அதிகமா இருக்கும். உங்களை வீழ்த்த எதிரிகள் முயற்சி பண்ணுவாங்க. ஆனா உங்களோட நேர்மை உங்களை காப்பாத்தும். யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. கொடுத்த பணம் திரும்பி வர்றதுல பெரிய சிக்கல் இருக்கும். வராத
தீராத கடனை நினைச்சு மனசை போட்டு புண்ணாக்கிக்காதீங்க. வேலைக்கு போறவங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி ஒரு பெரிய சகிப்புத்தன்மையை கத்துக் கொடுக்கும். ஆஃபீஸ்ல உங்க மேல வீண் பழிகள் வரலாம், இல்லனா நீங்க செஞ்ச வேலைக்கு மத்தவங்க பேர் வாங்க பாப்பாங்க. இதையெல்லாம் கண்டு நீங்க பதறாம அமைதியா உங்க கடமையை மட்டும் சரியா செஞ்சுட்டு வாங்க. மேலதிகாரிகளோட கோபத்துக்கு ஆளாகாம இருக்க வேலையை சரியான நேரத்துல முடிச்சிடுங்க. சக ஊழியர்கள் கிட்ட உங்க ரகசியங்களை சொல்லாதீங்க, ஏன்னா அதுவே உங்களுக்கு எதிரா திரும்ப வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு விருப்பமில்லாத இடமாற்றம் வரலாம், அதை ஏத்துக்கிட்டு போறதுதான் இப்போதைக்கு புத்திசாலித்தனம். உழைப்புக்கான பலன் இப்போ உடனே கிடைக்கலனாலும் பின்னாடி கண்டிப்பா மொத்தமா வந்து சேரும். உங்களோட திறமையை வளர்த்துக்க இது ஒரு நல்ல காலம். பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த கண்டக சனி காலம் குடும்ப பொறுப்புகளை அதிகமாக்கும். கணவருடனான உறவுல சின்ன சின்ன ஊடல்கள் வந்து போகும். அதனால எதையும் மனசுல வச்சுக்காம பேசிடுங்க. வீட்டு செலவுகளை சமாளிக்க திணறுவீங்க. அதனால பட்ஜெட் போட்டு செயல்படுங்க. வேலைக்கு போற பெண்களுக்கு அலுவலகத்துல அதிக நேரம் வேலை செய்ய வேண்டிய சூழல் இருக்கும். யாரையும் நம்பி உங்க மனசுல இருக்கிற ரகசியங்களை சொல்லிடாதீங்க. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட பேசும்போது ரொம்ப கவனமா இருங்க. பிள்ளைகளோட படிப்பு விஷயத்துல கூடுதல் கவனம் செலுத்துங்க. உங்களோட ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பாதிப்புகள் வரலாம். குறிப்பா முதுகு வலி இல்லனா கை கால் வலி வரலாம். முறையான ஓய்வும் சத்தான உணவும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். மாணவர்களுக்கு படிப்புல கவனம் சிதற வாய்ப்பு இருக்கு. எவ்வளவு படிச்சாலும் மண்டையில ஏறலையேன்னு தோணும். கவனச்சிதறல்கள் அதிகமா இருக்கும். குறிப்பா செல்போன் மற்றும் தேவையற்ற பொழுதுபோக்குகள்ல நேரத்தை வீணடிக்காதீங்க. விடாமுயற்சியோட படிச்சா மட்டும்தான் நல்ல மதிப்பெண் எடுக்க முடியும். போட்டித் தேர்வுகளில் கலந்துக்கிறவங்க கூடுதல் உழைப்பை போடணும். ஆசிரியர்களோட வழிகாட்டுதல் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். உயர்கல்விக்காக முயற்சி பண்றவங்களுக்கு கொஞ்சம் தாமதமாக தான் நல்ல வாய்ப்பு கிடைக்கும். எதையும் ஒரு முறைக்கு 2 முறை எழுதி பார்க்கறது மனசுல ஆழமா பதியும். சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு சுறுசுறுப்பா இருக்க பாருங்க. உங்களோட எதிர்காலம் உங்க கையில தான் இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. விவசாயிகளுக்கு இது ஒரு சுமாரான காலமா இருக்கும். எதிர்பார்த்த மகசூல் கிடைக்கிறதுல சின்ன சின்ன தடைகள் வரலாம். வேலையாட்கள் தட்டுப்பாடு உங்களை சோதிக்கும். நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தா இப்போதைக்கு அதை அமைதியை கையாள பாருங்க. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. கடன் வாங்கி விவசாயம் செய்யறத முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துருங்க. கால்நடைகள் பராமரிப்புல கூடுதல் கவனம் வேணும். அரசாங்கத்துல இருந்து கிடைக்க வேண்டிய உதவிகள் தாமதமாக தான் வந்து சேரும். இயற்கை சீற்றங்கள்ல இருந்து பயிர்களை காப்பாத்திக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுங்க. உங்களோட விடாமுயற்சி தான் விவசாயத்துல ஒரு நிலையான பலனை தரும். புதுசா கிணறு வெட்டுறது இல்லைன்னா பம்பு செட்டு போடுறதுல கொஞ்சம் செலவுகள் இழுக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புது வாய்ப்புகள் வர்றதுல தாமதம் இருக்கும். உங்க திறமையை நிரூபிக்க நீங்க ரொம்ப போராட வேண்டியிருக்கும். திரைக்கு பின்னாடி இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு பலன் கிடைக்கும். பொருளாதார ரீதியா நெருக்கடிகள் வந்தாலும் பழைய சேமிப்பு கை கொடுக்கும். புகழும் கௌரவமும் கிடைக்கிறதுல சில சிக்கல்கள் வரும். அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு பதவிகள்ல மாற்றங்கள் வரும். மக்கள் மத்தியில உங்களோட செல்வாக்க நிலைநிறுத்திக்க போராட வேண்டி வரும். கட்சி மேலிடத்துல உங்களுக்கு எதிராக சில சதித்திட்டங்கள் தீட்டப்படலாம். அதனால பேச்சிலையும் செயலிலையும் ரொம்ப கவனமா இருங்க. தேவையற்ற சர்ச்சைகள்ல சிக்காம இருக்கிறது நல்லது. யாரையும் எடுத்தெறிஞ்சு பேசாதீங்க. அது உங்க அரசியல் வாழ்க்கைக்கே சிக்கலா முடியும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்காரங்க ரொம்ப கவனமா இருக்கணும். கண்டக சனிங்கிறதுனால கை கால் மற்றும் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். வண்டி வாகனங்கள்ல போறப்போ ரொம்ப நிதானம் அவசியம். முறையான உணவு பழக்கத்தை வச்சுக்கோங்க. சரியான நேரத்துக்கு சாப்பிட்றதும் தூங்குறதும் உங்களை ஆரோக்கியமா வைக்கும். மன அழுத்தத்தை குறைக்க தியானம் மற்றும் யோகா செய்யுங்க. சின்ன சின்ன உடல் உபாதைகள் வந்தாலும் உடனே டாக்டரை பார்க்கறது நல்லது. ஆரோக்கியத்துல காட்டுற அக்கறை தான் இப்போ உங்களுக்கு பெரிய சொத்து. எதையும் நினைச்சு மனசை போட்டு புண்ணாக்கிக்காதீங்க. நல்லா தூங்கி எழுந்தாலே பாதி பிரச்சனைகள் சரியாயிடும். மனசுல இருக்கிற பாரத்தை இறக்கி வைக்க பழகுங்க. இந்த சனிப்பெயர்ச்சியில பார்வை பலன்கள் பத்தி சொல்லணும்னா 9ஆம் இடத்தை பார்க்கறதால ஆன்மீக பலம் கூடும். உங்க ராசியை பார்க்கறதால நீங்க ரொம்ப முதிர்ச்சியான ஆளா மாறுவீங்க. 4ஆம் இடத்தை பார்க்கறதால குடும்ப வசதிகள்ல சின்ன சின்ன மாறுதல்கள் வரும். இந்த 3 இடங்களும் சனியோட பார்வையில இருக்கிறதுனால நீங்க எதையும் ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சு செய்யணும். கண்டக சனிங்கிறதுனால சவால்கள் வந்தாலும் அதை எதிர்கொள்றதுக்கான மனதைரியத்தை இறைவன் கொடுப்பாரு. பயப்படாம நிதானமா செயல்பட்டா இந்த காலத்தை கடந்துடலாம். சனி பகவான் உங்களுக்கு உண்மையான நண்பர்கள் யாரு, துரோகிகள் யாருன்னு அடையாளம் காட்ட போறாரு. இது ஒரு வகையில உங்களுக்கு நல்லதுதான். பரிகாரங்கள்னு எடுத்துக்கிட்டா கன்னிராசிக்கு அதிபதி புதன்.
சனி பகவானுக்கு புதன் ஒரு நெருங்கிய நண்பர், அதனால உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் இருக்காது. இருந்தாலும் சனிக்கிழமை தோறும் காலையில எள்ளு தீபம் ஏத்தி வழிபடலாம். ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் வடமாலை சாத்தி வணங்குறது உங்களோட கண்டக சனியோட தாக்கத்தை ரொம்பவே குறைக்கும். முடிஞ்சா சனிக்கிழமைகள்ல ஏழை எளியவங்களுக்கு தயிர் சாதம் இல்லைன்னா எள்ளு சாதம் தானமா கொடுங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்யறது சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓம் சனீஸ்வராய நம மந்திரத்தை தினமும் 108 முறை சொல்லுங்க. சனி பகவான் கிட்ட உங்களோட கஷ்டங்களை சொல்லி மனமுருகி வேண்டிக்கோங்க. பயத்தை விட பக்தி தான் இப்போ உங்களுக்கு முக்கியம். புதன்கிழமை தோறும் பெருமாள் கோயிலுக்கு போய் துளசி மாலை சாத்தி வணங்குறது ரொம்ப நல்லது. மகாவிஷ்ணுவோட அருள் இருந்தா எப்பேற்பட்ட கிரக மாற்றத்தையும் நீங்க சமாளிச்சிடலாம். குலதெய்வ வழிபாட்டை மட்டும் எந்த காரணத்துக்காகவும் விட்டுடாதீங்க. உங்களோட முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியா செய்யுங்க. கருப்பு நிற துணிகளை தானமா கொடுக்கலாம். பறவைகளுக்கு, குறிப்பா காகத்துக்கு தினமும் சாதம் வைக்கிறது சனியோட அருளை பெற்றுத்தரும். உங்களால முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆனா அதை விளம்பரம் பண்ணாதீங்க. நேர்மையும் உண்மையும் உங்ககிட்ட இருந்தா சனி பகவான் உங்களுக்கு பெரிய ராஜயோகத்தை கூட இந்த நேரத்துல கொடுப்பாரு. கன்னிராசிக்காரங்க எப்பவுமே புத்திசாலிகள், எதையும் கணக்கு போட்டு செய்றவங்க. இந்த கண்டக சனி காலம் உங்களை இன்னும் கொஞ்சம் கூர்மைப்படுத்தும். ஒரு கல்லை செதுக்குனா தான் அது சிலையாகும். அதுபோல தான் இந்த 2.5 வருஷம் நீங்க படுற கஷ்டம் உங்களை ஒரு அழகான சிலையா மாத்த போகுது. பழைய தவறுகள்ல இருந்து கத்துக்கிட்டு புதுசா ஒரு வாழ்க்கையை திட்டமிடுங்க. காலமும் நேரமும் எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது. கண்டிப்பா ஒரு நாள் உங்களுக்கு விடிவு காலம் பிறக்கும். அதுவரைக்கும் பொறுமையாவும் நம்பிக்கையாவும் இருங்க. யாரையும் குறை சொல்லாம உங்க வேலையில மட்டும் கவனம் செலுத்துங்க. வெற்றி உங்களை தேடி வரும். முடிவா சொல்லப்போனா விசுவாவச வருட சனிப்பெயர்ச்சி கன்னிராசிக்கு சில சவால்களை கொடுத்தாலும் அது எல்லாமே உங்க வளர்ச்சிக்கு தான். எதையும் தாங்கும் இதயம் கொண்ட உங்களுக்கு இந்த கண்டக சனி ஒரு பெரிய பாடத்தை அள்ளித்தரும். உழைப்ப நம்புங்க, தெய்வத்தை நம்புங்க. சனி பகவான் உங்களை சரியான பாதையில கூட்டிட்டு போவாரு. குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு ஒரு கவசமா இருக்கும். இந்த 2.5 ஆண்டு காலம் நீங்க வாழ்க்கையில ஒரு முதிர்ச்சியையும் தெளிவையும் அடைய போறீங்க. எல்லா வளமும் நலமும் உங்களுக்கு கிடைக்கட்டும். கவலைகளை தூக்கி எறிஞ்சிட்டு நம்பிக்கையோட நடைபோடுங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.